ஹே கைஸ் அம்திஷ் வெல்கம் டு ஜிஎன்கே பெட்சல் கைஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னடா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழிச்சு திரும்ப வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நல்லாவே புரியுது. 1.5 மாதத்தில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோலேயே பார்க்கலாம். நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம குரூப் ரீடிங் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது எல்லாமே வந்து நான் வந்து இனிமேட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு நல்லாவே தெரியும் குரூப் ரீடிங் போட்டால் சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டு ரத்தம் வர வரைக்குமே சண்டை போடும். அதுக்கப்புறம் பானைக்காக சண்டை போடும். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் தான். குரூப் ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் தான். இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி நடந்தது. பட் தெரிஞ்சும் வந்து நான் திரும்ப வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேர்டுமே மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் தான் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. மேல் கூட மோஸ்ட்லி அந்த மாதிரி சண்டை போடாது. அதிகபட்சம் தடுக்க தான் போகும். ஆனால் ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா வந்து கொல்கிற அளவுக்கு வந்து சண்டை போடும். முக்கியமாக வந்து பானைக்கு யார் அந்த பானையை பிடிக்கலாம், யார் இந்த பானையை பிடிக்கலாம். இது வந்து நார்மல் தான். இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்தனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்களே இந்த க்ரீன் ஸ்பேங்கிள், இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து சரியான சண்டை. இதுக்கு வந்து இன்னொரு பேர்டு நான் அதையும் காமிக்கிறேன். சொல்லப்போனால் வந்து இப்போ பானையில் கூட பாருங்களேன், எக்கெல்லாம் வந்து அப்படியே உடஞ்சி கிடக்குது. எக்கெல்லாம் வந்து வெளியே சிதறி போட்டு உடஞ்சிருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து சாப்பாடுக்காக வந்து கீழே போகும். அது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்டு வந்து உட்காரும் அந்த பானையை பிடிக்கிறதுக்காகவே. ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு நார்மல் தான். இதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும். என்னடா வந்து இருக்கிற பானையை விட்டுட்டு ஏன்டா ஒரே பானையில் வந்து இது பண்ணுறீங்க. ஆனால் அந்த பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படி தான் இருக்கும் எப்பயுமே. அது முக்கியமாக பஜ்ஜீஸ் ரொம்ப கஷ்டம் ப்ரீடிங் வந்து இந்த குரூப் ப்ரீடிங். ஆனால் செட் ஆயிடுச்சுன்னா குரூப் ப்ரீடிங் அளவுக்கு சக்ஸஸ் வந்து எதுலேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து சிக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ குரூப் ப்ரீடிங்கே செட் ஆக மாட்டேங்குது. எங்களுக்கெலாம் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு ப்ரோ. கிளச்சுக்கு 3 சிக்கு மினிமம் 3 சிக்காச்சும் வந்து நாங்கள் எடுக்கிறோம். சண்டை இருக்கும். பட் வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நானே வந்து நிறைய பேர்த்திட்ட பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி நல்ல ரிசல்ட் எடுத்ததும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி தான் வந்து நான் திரும்ப ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சண்டை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சண்டை எப்படி நிறுத்துறதுலாம் அது கஷ்டம்தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா புதுசாக பேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் வச்சே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் இந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. பானையெல்லாம் வந்து கட்டாமல். அதுக்கப்புறம் தான் வந்து நான் பானையை கட்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ சண்டை வருது. இத்தனைக்கும் நான் எந்த பேர்டு வந்து புதுசாக இறக்கவே இல்லை. 5 பேர் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்நேரம் புதுசெல்லாம் இறக்கணும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எந்த பானை எந்த பேர்டு பிடிக்குது எல்லாமே பார்ப்போம். ஸோ கைஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, எனக்கு தெரில எப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன்னு தெரில. பட் இந்த வீடியோலாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி எடுத்த அப்டேட் தான் இது. இப்போ ரீசெண்டாக ஒன்று எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.